நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் திரு இளப்புகழ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு பள்ளி மாணவியிடம் நடந்து கொண்ட விதம் குறித்து தமிழகம் எங்கும் பலர் கடுமையான விமர்சனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு. ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இத ஒரு பெரிய விஷயம் இல்லாத மாதிரி கடந்து சொல்றாரு. ஒரு அக்கா மாதிரிதான் நடந்துகிட்டாங்க அவங்க அந்த இடத்துலன்றாரு. எப்படி பாக்குறீங்க? இது சிவகாசியில திருத்தங்கள் அப்படின்ற ஊர்ல அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு இந்த அம்மையார் போயிருக்காங்க. அமைச்சரும் கூட சொல்ல முடியாது, மந்திரிகள் சொல்லலாம். மந்திரிகள் ஏன் மந்திரிகள் சொல்றோம்னா, அவங்க தொழில்துறை அமைச்சர். அவங்க ஒரு ஆய்வு பண்றதுக்கு போறாங்க போது அவங்க சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட இடத்துல ஆய்வு செய்வது என்பது வரவேற்கக்கூடியது. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றவர் இருப்பாங்க. இல்ல நான் எங்க வேணாலும் பண்ணுவேன், அப்படியே ஒரு முதலமைச்சர் போல எனக்கு எல்லா துறையும் பழக்கம், நான் இங்கேயும் போவேன் அப்படின்னு ஆய்வு செய்வதே முதல்ல கேள்விக்குறி. நம்பர் 1. நம்பர் 2, அங்க போனாங்க. சரி, போய் பார்த்தீங்க, அங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, மாணவிகள்லாம் இருக்கும் பொழுது இங்கிலீஷ்ல கொஸ்டின் பண்றீங்க. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, மாணவிகளை பார்த்து இங்கிலீஷ்ல நீங்க வேகமா நீங்க எப்படியோ படிச்சிருக்கலாம், போயிருக்கலாம். இன்னைக்கு அதுங்க படிச்சு வளர்ந்து வரக்கூடிய மாணவிகள். இப்பதான் திராவிட மாடல் அரசுல தான் கல்வியில ஆங்கிலம் மற்றவைகள்லாம் பேசுவதற்கான பயிற்சியே இப்பதான் அதிகமாக வந்துட்டு. அப்படிப்பட்ட நிலையில எதுவும் தெரியாத இந்த அம்மையாரு போய் கேள்வி கேட்க சில மாணவிகள் பல மாணவிகள் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் இதை தடுமாறி கொஞ்சம் பதில் சொல்லும் போது உடனே இந்த அம்மையார் சிரிச்சுக்கிட்டு, இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, லாஸ்ட் பெஞ்சு மாணவிகள்லாம் அதெல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்லும் போது, இதுல நீங்க சொன்னீங்க திமுக கடுமையான கண்டனம் தெரிவிச்சதுன்னு. எங்களுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த எனது அன்பு தம்பி, என்னுடைய நண்பரின் மகன், அன்பு தம்பி மகேஷ் ஒண்ணு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா அழகா கொடுத்தாரு. பாருங்கம்மா, ஆய்வு பண்றீங்க, போறீங்க, வரீங்க அப்படின்றது. ஆனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் மாணவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்காதீர்கள். அதுதான் முக்கியம். தட் இஸ் தி மெயின் பாயிண்ட், இன்டென்ஷன். தாழ்வு மனப்பான்மை உருவாக்க கூடாது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்க கூடாது. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, துணிவு, தைரியம் இதெல்லாம் மாணவர்களுக்கு நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்க போய் அந்த மாணவிகளை அப்படியே மனசு ரொம்ப உடைஞ்சு போற மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இதா பேசும்பொழுது எல்லாருமே கஷ்டப்பட்டு, அதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆக எங்கு போனாலும் நாமும் சொல்லுவது, அந்த கீர்த்தனா அம்மையாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், உங்க துறையில போய் நீங்க நல்லா பண்ணுங்க, அதிகாரிகளை கலந்துக்கிட்டு போய். இல்ல மற்ற இடத்துக்கு போனாலும் போற இடத்துல ஒழுங்கான முறையில இருப்பவர்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரக்கூடிய அளவுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல இருக்கணும்ன்றதுதான் நம்முடைய கருத்து. இது நீங்க சொன்னீங்கல்ல, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், அதை போய் நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவங்க அக்கா மாதிரி பேசினாங்க. அக்கா பேசும். அக்கா எங்க பேசுவாங்க? வீட்டுல பேசுகின்ற போது அப்படி படிப்போம். அதே வெளியில வந்தா அதே அக்கா எப்படி பேசுவாங்க தெரியுமா? அதெல்லாம் என் தங்கச்சிலாம் எப்படி படிக்கும் தெரியுமா? அது நல்லா படிக்கிற புள்ள அப்படின்னு பெருமையா தான் பேசுவாங்க. அப்ப அக்கான்ற ஸ்தானத்துல கூட இந்த கீர்த்தனா இல்லை என்பது ராஜ்மோகனுக்கு புரியல. இது தொடர்பா திராவிட முன்னேற்ற கழக எம்பி சல்மா அவர்கள் கூட ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த லெவலுக்கு இதை கொண்டு போகணுமா? இல்ல, நான் சொன்னது மாதிரி நீங்க சாதாரணமா எதையும் நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்பது நாட்டினுடைய எதிர்காலம், அடுத்த தலைமுறைகிட்ட போய் எப்படி நீங்க நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி போகணும், உங்களுடைய நடவடிக்கையால் என்ன பாதிப்புகள் என்பது அவங்க எம்பி கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாகவும் ஒரு திருந்தக்கூடிய அளவுக்கு திருத்திக்கிங்க அப்படின்றதுக்கு தான் அதனுடைய அர்த்தம். அந்த அமைச்சரையே அவங்க சம்மன் பண்ணி கூப்பிட்டா கூட என்ன சொல்லுவாங்க, இதை மாதிரிலாம் இப்படிலாம் பண்ணாம இப்படி பேசுங்க, இப்படி செய்யுங்க, ஏன் அங்க போனீங்க அப்படிதான் கேட்க போலாம். அதுக்கு அந்த அமைச்சர் பதில் சொல்லட்டும், அந்த மினிஸ்டர், அந்த மந்திரி பதில் சொல்லட்டும். இது இனிமேல் அந்த தாவேக்கா வச்சிருந்த யாராக இருந்தாலும் சரி, எந்த அமைச்சராக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத இடங்கள்ல போய் தேவையில்லாத கமெண்ட் பண்றது போறதெல்லாம் இனிமே இருக்கக்கூடாது.
யார் பண்ணாலும் இப்படி நம்ம மேல நடவடிக்கை எடுப்பாங்க போல இருக்கு, நம்மளை கூட்டு கேட்பாங்க போல இருக்குன்னு ஒரு எச்சரிக்கை. இனிமே ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும், கவனத்தோடு இருக்கணுன்றதுக்கு தான் அந்த சல்மான் பயன்படுகிறது. அது தேவை நாட்டுக்கு. இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் விரைவில் சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு பணிக்கான அரசாணையை வழங்க இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விவகாரத்துல ரொம்ப தீவிரமா இருக்கு, விமர்சனத்திலையும் சரி வழக்கு போடுவதிலும் சரி. ஏன் இந்த விவகாரத்துல உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு நிலைப்பாடு? என்ன நிலைப்பாடுனா, இவ்வளவு நாட்கள் அந்த கவனமே இல்லாமல் இருந்த நடிகர் விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு திடீர்னு இப்ப நான் போவேன், இப்ப போய் இதை செய்வேன், வேலை கொடுப்பேன், என்ன இடைத்தேர்தல் வருகிறது. தேர்தல் வருகின்ற காரணத்தினால நீங்க அங்க போய் மக்களை பார்க்க போறீங்களே தவிர உண்மையான நோக்கத்தோடு நீங்கள் பார்ப்பதாக யாரும் நினைக்கல. ஏன்னா நடந்த நாள் நல்லா நினைச்சு பார்க்கணும், கவனமாக பார்க்கணும். இதுல நம்ம வேணும் வேணாம்னு சொல்லல, தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்கன்றதுக்காக சொல்லல, குற்றம் சொல்றது இல்ல. 12 மணிக்கு நான் வருகிறேன் என்று போலீசிடம் சொல்லி கூட்டத்தை அங்கே கூட்ட வைத்த மிஸ்டர் விஜய், அப்ப மிஸ்டர் விஜய் நடிகர் விஜய் தான், இரவு மாலை 7 மணிக்கு தான் போறார். இடையில ஓய்வு, படுத்து உறங்கிக்கிட்டு இருக்காரு. 7 மணிக்கு தான் போறார். இவ்வளவு நேரம் இருந்த உடனே கூட்டத்தினுடைய இது அதிகமான உடனே காவல்துறையினர், நாங்க ஏற்கனவே நீங்க சொன்ன இடத்துக்கு போக வேணாம், இங்க இருந்த இன்னொரு 30 மீட்டர் முன்னால் இருந்தே நம்ம பேசலாம் அப்படின்னும் பொழுது, அதை கேட்டு இருந்தா இது இல்லைன்றது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அந்த வீடியோ பார்த்தா தெரியும், மக்கள் ஜனங்க அப்படியே திரண்டு இருக்கும்போது அது தள்ளிக்கிட்டே, அந்த மக்கள் கூட்டத்தையே அப்படியே தள்ளி அப்படியே போய்கிட்டே இருந்தா எல்லாரும் நெருக்கடி அதிகமாகிட்டே இருக்குது. அது மாதிரிலாம் போகக்கூடாதுனாங்க, நான் போவேன்னு போனார். அதற்கு பிறகு தண்ணி பாட்டில் எடுத்து வீசுறது, இவைகள் எல்லாம் இந்த சம்பவத்திற்கு ஒரு காரணங்களாக அமைந்து விட்டன. அப்படின்னும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், இறங்கி உடனடியாக மருத்துவமனைக்கு ஓடலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு போகலாம், காவலர்களோடு துணையோட போகலாம். ஒன்ன பார்க்க வந்தவங்க தான், எல்லாருக்கும் நீங்க இருக்கலாம். திரும்பி கூட பார்க்காமல் ஓடி வந்தார் நடிகர் விஜய். நேரா சென்னைக்கு வந்தார். நாள் கணக்கா யாரையும் பார்க்கல, இறந்து போனவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லல. அப்புறம் வீட்டுக்கு வர வச்சு நான் காசு கொடுக்குறேன்னு இரங்கல் சொன்னாராம். ஒரு வித்தியாசமான பார்வை. இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறாரே அப்படின்றதுக்காக நாமெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறோம், நாமெல்லாம் வருத்தப்பட்டு இது என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னும் பொழுது, நீங்க அடுத்த கட்டமாக போய் அவங்களுக்கு, ஏன்னா இது உங்களை பார்க்க வந்தவர்கள், அவங்கள பாவம் எதிர்பாராம இறந்துட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் அங்க புகார்கள், கம்ப்ளைண்ட்டுகள் என்னென்ன அங்க நடந்தது, அந்த விசாரணை எல்லாம் தனியா பண்ணியிருக்காங்க. இந்த ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால எவ்வளவு தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கு அதை பத்தியே கவலையே இல்லாத மாதிரி இருந்தாங்க. அதனால ஆதவ் அர்ஜுனா மேலாம் வழக்கு இருக்கு. எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கும் பொழுது இவரு இப்ப மீண்டும் நான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க போறேன், இவரை பார்க்க வந்த அந்த கூட்டத்தில் இறந்து போனவர்களுக்கு அரசு வேலை, இவரு கட்சியின் சார்பாக எவ்வளவு உதவிகள் செய்யலாம், இவர் இன்னும் பல அந்த குடும்பங்களுக்கு செய்யலாம், ஆனா அரசு வேலையே கொடுக்க போறேன் அப்படின்ட்டு போறாரு. அப்படி போகின்ற பொழுது கூட அங்க அவர் கொடுக்கறது, அங்க நடந்துக்கிற முறைகள்ல யாருக்குமே ஒரு உண்மையான நம்பிக்கை வரல, ஐயம்தான் ஏற்படுகிறது. அந்த ஐயம் ஏற்படுறதுனாலதான் மறுபடியும் ஒரு கிளர்ச்சியை, மறுபடியும் ஒரு கலவரத்தை அங்க உருவாக்கிடக் கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாம சொல்றோம். அன்னைக்கு நடிகராக போனார், இன்னைக்கு முதல்வராக போகிறார். அன்னைக்கும் மக்களை திரும்பி பார்க்காம ஓடி வந்தார், இரங்கலுக்கு கூட எதையும் சொல்லாம இருந்தார். இன்னைக்கு காசு இருக்கு, என்கிட்ட அதிகாரம் இருக்கு, செல்வமும் செல்வாக்கும் இருக்கிறது அப்படின்னு போய் நிக்கிறாரு தவிர, மனிதநேயத்தோடு அவர்களை பாசத்தோடு அன்போடு பார்ப்பதற்கு அவர் போகல. வர தேர்தலுக்காக இது ஒரு அரசியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கார், வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு ஒரு ஒரு துறை இருந்தது, அதை சமூக நீதித்துறைன்னு மாத்தினாங்க. இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து நிறைய கண்டனங்கள் எழுது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கௌதம சன்னா துணை பொதுச் செயலாளர் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி பல முயற்சிகள் இதை மாற்ற நடந்ததுன்னா யாரும் அதுக்கு வழி கொடுக்கல, இப்போது இந்த அரசு காலத்துல மாற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மாற்றியது அவ்வளவு பெரிய தவறா? கண்டிப்பாக கண்டிப்பாக தவறு. அது ஒரு இனத்தின் பெயராக, அது ஒரு பெருமை மிக்க ஒரு அடையாளமாக
திராவிட மரபினம், நாமெல்லாம் திராவிட மரபினம். மொழியால் தமிழ், நம்முடைய இனம் வந்து தமிழ் இனம்னு நமக்கு அடையாளம். மரபினம் என்பது ஜீன். அந்த மரபினம் என்பது திராவிட மரபினம். அந்த திராவிட மரபினத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்திய துணைக்கண்டத்திலே இருக்கிற எல்லா இடங்களிலும் தமிழ் மொழி, தமிழர்களுடைய திராவிட இனம்தான் முன்னணியில் இருக்கிறது என்பது ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே செய்யப்பட்டிருக்கிற தந்திருக்கிற தகவல் வந்திருக்கிறது. இதெல்லாம் ஆய்வுலயே தெரிஞ்சிருக்கு. மிகப்பெரிய உலக ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நாம் ஆதியில் இருந்து இந்த திராவிட குலம், திராவிட இனம், இந்த இனம் இருக்கிறது, ஆதியில் இருக்கிற அந்த இனத்தைச் சேர்ந்த மக்கள் என்று ஆதி திராவிடர்கள். அந்த ஆதி திராவிடர்கள் என்பது ஒரு அடையாளம், ஒரு பெருமை. திராவிடர்கள், ஆதி திராவிடர்கள் எல்லாரும் ஒண்ணுதான். இதுல ஆதி திராவிடர்கள் என்ற வார்த்தை இனத்தை பெருமைப்படுத்துகின்ற ஒரு அடையாளமான வார்த்தை. அது யாருக்கு பிடிக்காது? RSSக்கு, பிஜேபிக்கு பிடிக்காது. அந்த நபர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் அது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதுல பட்டியலினத்தை சேர்ந்த அத்துணை பேரும் அதனுள்ள இணைக்கப்படுகிறார்கள். ஆக இருப்பது சிறப்பு, இல்லாதது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய கருத்தாக பதிவு செய்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்து சொல்றாரு. நாங்க இன்னும் திமுகவின் நட்புறவோடு தான் இருக்கோம், அப்படி திமுகவுடன் நட்புறவோடு தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு வைகோ அவர்கள் இது கின்னஸ் ரெக்கார்டு கொடுக்க வேண்டிய கருத்து அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார். எப்படி பாக்குறீங்க? இந்த வைகோ வந்து இப்பெல்லாம் காமெடியன் ஆயிட்டார். வைகோக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்பதெல்லாம் கப்பல் ஏறி போயாச்சு. ஏன்னா வைகோ தான் முதல்ல அந்த நோபல் பரிசே வாங்குறதுக்கு தகுதி உள்ளவர். கின்னஸ் ரெக்கார்டு, நோபல் பரிசு எல்லாம் மிஸ்டர் வைகோ. அவர் யாரையாவது ஒருத்தரை கடுமையாக, அதுவும் ரொம்ப சாதாரணமாக திட்டமாட்டார். சாதாரணமாக அப்படிப்பட்டவை என்ன அர்த்தம், இதற்கு என்ன பதில், ஓன்னு அப்படியே கத்துவாரு. அடுத்தது உடனே 2வது நாளுக்கு மேல இப்ப என்ன, இப்ப அது அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு அப்படி சொல்லல அப்படின்னு மாத்திக்கக்கூடிய ஆள். நடிகர் விஜயையும் அந்த கட்சியையும் வைகோவை விட மோசமாக விமர்சனம் பண்ணவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியே ரொம்ப அலட்சியமாகவும் ரொம்ப இழிவாகவும் பேசினார். இன்னைக்கு அதெல்லாம் விஜய் மாதிரி ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்க முடியாதுன்னு. ஆக மாறி மாறி பேசக்கூடியவர், பச்சோந்தியாக வேடம் போடக்கூடியவர், அவரை முழுவதுமாக நம்பியவர்களே இன்றைக்கு தலையிலே தொண்டு போட்டுக்கொண்டு வெட்கப்படுகிறார்கள். அவரால் வீணாகி போனவர்கள் எத்தனையோ பேர். எதற்காக இதையெல்லாம் சொல்லணும்னா, அவருடைய பேச்சுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், உடைய அன்பு சகோதரர் திருமா அவர்களை பற்றி பேசுவதற்கு வைகோவிற்கு இனிமே தகுதியும் கிடையாது, அதற்கான தரமும் கிடையாது என்பதுதான் என் கருத்து. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாதிரி தனித்து விடப்பட்டிருக்க மாதிரி சொல்றாங்க. வரக்கூடிய காலங்கள்ல என்னதான் பண்ண போகுது திராவிட முன்னேற்ற கழகம்? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 75 ஆண்டு கால இயக்கம். அந்த வரலாறு இயக்கம்ன்றது சாதாரணம் கிடையாது. 75 வருடங்கள் இருக்கு. அது சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் என்று பதிவு செய்யப்பட்டது. சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம். சும்மா லெட்டர் பேட் கட்சி கிடையாது. தேர்தல் நிக்கணும், ஜெயிக்கணும், முதலமைச்சரா வந்தணும், குதிக்கணும், ஓடணும், எம்எல்ஏ எம்பி இதுக்காக வந்ததில்லை. இந்த இனத்தை, இந்த மொழியை, மக்களின் வாழ்வை, நம்முடைய அடிப்படை தேவைகளை, சமூக நீதியை, சமநீதியை, சமத்துவத்தை வலியுறுத்துவதற்காக, அதற்காக இயக்கம், பாதுகாக்கக்கூடிய இயக்கம், அரசியல் இயக்கம், திராவிட அரசியல் இயக்கம் திமுக. அதனால நீங்க தனித்து விடப்பட்டது, சேர்த்து விடப்பட்டது, இதெல்லாம் வந்து மற்ற இந்த லெட்டர் பேட் கட்சியெல்லாம் நம்ம பார்க்கலாம். திமுக அப்படி கிடையாது. அது வென்றாலும் சரி, வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போகின்ற நிலை இருந்தாலும் சரி, அது எப்பொழுதும் போல தலை நிமிர்ந்து நடைபோடும் தமிழர்களுக்காக. அதனால வந்து தனித்து விட்டதுன்னு நீங்க நினைக்காதீங்க. உரிய நேரத்தில் எங்க தலைவர் வந்து தாய் உள்ளத்தோடு எல்லாரையும் அரவணைக்கிறார், எல்லாரையும் அன்பா நினைக்கிறார். எங்களுடைய அண்ணன் தளபதி அவர்கள், அவருடைய அன்பும் பாசமும் எந்த நேரத்திலும் எல்லோரையும் இணைக்கக்கூடிய நேசமாகவும் எல்லாருக்கும் தெரியும். அதனால்தான் சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டின் மக்களோடு கலந்து இருக்கக்கூடிய, மக்களின் இதய உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு அரசியல் கட்சி என்பது அல்ல. இது அரசியல் இயக்கம், திராவிட இயக்கம். அதனாலதான் சொல்றோம், மறுபடியும் சொல்றேன், திமுக
தேர்தல் வருகிறதா, அந்த தேர்தல் வரும்போது திமுகவின் உறவு எங்களுக்கு தேவை என்று வருகிறவர்களை நீங்களே பார்க்கலாம், நீங்களே எழுதி வைத்து அப்பொழுது நினைத்து பார்க்கலாம். நான் சொல்றேன். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வாழ்க.